ho! Merry Christmas! Happiness, I welcome you all to our Christmas celebration. Christmas is a season of love, peace, sharing and hope. It reminds us to spread kindness, forgive one another and help those in need. Today we come together to celebrate the birth of Jesus Christ. I extend my dear friends, your presence makes this celebration more meaningful and special. Let us enjoy the program, cherish togetherness and carry the true spirit of Christmas in our hearts. Once again, I warmly welcome you all and wish you a Merry Christmas and a Happy New Year. Thank you. Thank you, Abinya, for those kind and thoughtful words that set a perfect tone for today's celebration. Light is the symbol of hope and purity. To spread this divine light among us, I respect our dignitaries to kindly come forward for the lighting of the lamp. Thank you all for enlightening this occasion and blessing the program with your presence. Christmas is a festival of joy, and joy is best expressed through dance. Get ready to witness a graceful welcome dance by our talented students.
Beautifully. The Christmas tree represents the humble birth of Jesus and reminds us of love, simplicity and faith. To mark the true spirit of Christmas, we now proceed with opening of the crib. I invite our dignitaries to declare the crib open. To share a message of inspiration and Christmas spirit, I invite our respected principal, Niranjana ma'am, to deliver the principal address. Very good morning to all. So இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் பள்ளியின் தலைவர் அவர்களையும் மேல்நிலை முதல்வர் அவர்களையும் வணங்கி வரவேற்று எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். ஸோ ஸ்கூல் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி த ஸ்டடிங் பிளேஸ், we are learning more things from the school only. இல்லையா? லேர்னிங்க்கும் ஸ்டடிங்க்கும் நம்ம எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியும். லெசன்ஸ் we are studying, learning every experience in every day.
ஓகேவா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், நிறைய கத்துக்கிட்டே வரும். எறும்பு கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம், நம்ம எப்படி ஒத்துமையா இருக்கணும் அப்படின்றத கத்துக்கிறோம். எந்த எந்த எறும்பாச்சும் தனியா ஒரே ஒரு எறும்பு போய் பார்த்துருக்கோமா? நம்ம பார்த்தது கிடையாது. அதுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும், லைனா தான் போகும். யாராச்சும் அதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? யாராவது எந்த பிடி சாராவது பிடி மிஸ் ஆகுது நின்றுட்டு லைன் ஃபார்ம் பண்ணி போங்க, கோ இன் த லைன், ஸ்டாண்ட் இன் த லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எறும்புக்கெல்லாம் சொன்னது கிடையாது. பட் அதுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு டிசிப்ளின் இருக்கு. அது என்ன பண்ணுது, அழகா லைன் ஃபார்ம் பண்ணி போகுது. அதே மாதிரி தான் காக்காவும் பாத்தீங்கன்னா தனியா வரவே வராது. நம்ம சாப்பாடு வச்சுட்டு ஒரு காக்கா கூட்டம்னா அது கூட்டமா நிறைய பேர் கூட்டிட்டு வந்து தான் சாப்பிடும். யாராவது சொல்லி கொடுத்தாங்களா அவங்கக்கிட்ட? எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும், ஷேரிங்ன்ற ஒரு விஷயத்தை யாராவது காக்காவுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? யாருமே சொல்லி கொடுக்கல, ரைட்டா? அப்ப நம்ம ஷேரிங்ன்ற ஒரு விஷயத்தை நாம யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம்? நேச்சராகவே ஹார்மோனிக்காவே நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம்? காக்கா கிட்ட இருந்து கத்துக்கிறோம். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம யார்கிட்டயாவது இருந்து கத்துட்டே தான் இருக்கும், ரைட்டா? சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், டீச்சர் சொல்லி கொடுத்து, பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி நம்ம கத்துக்கிறோம். ஸோ மெயினாக ஸ்கூல்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிசிப்ளின் கற்றுக்குறோம். இது எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், ரைட்டா? இந்தியா வந்து எந்த மாதிரி ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய ஜாதி இருக்குது, நிறைய ஸ்டேட் இருக்குது, வேறு வேறு கல்ச்சர்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாரும் எப்படி இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். எங்கேயுமே இங்கே இந்தியாவுக்குள்ள எந்த மத கலவரமும் இல்லை, சண்டை கிடையாது, ரைட்டா? சில விஷயங்கள் சிலர் அவங்களோட லாபங்களுக்காக அதை பண்ணுவாங்க. அதை தவிர்த்துட்டு இன்னைக்கும் நான் ஒரு முஸ்லீமா இருக்கவங்க பக்கத்தில் இருக்க ஹிந்துவோடையும் கிறிஸ்டியன்ஸோடையும் புத்திஸ்டோட யாராக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரோடையும் நம்ம எப்படி தான் பழகிறோம், அன்பாக தான் பழகிறோம். அவங்களையும் நாங்கள் நம்ம என்னன்னு தான் கூப்பிட்றோம், ஆன்டின்னு தான் கூப்பிட்றோம், அம்மான்னு தான் கூப்பிட்றோம், ரைட்டா? இது எல்லாமே எங்கே பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மாதிரி ஒரு செக்குலர் கண்ட்ரியில தான் அது பாசிபிள். எப்படி இது பாசிபிள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன வயசுல இருந்து அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, ரைட்டா? அதுதான் நம்ம டெய்லி நம்ம கத்துட்டே இருக்கோம். திருக்குறளை தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, ரைட்டா? திருக்குறளை பொறுத்த வரைக்கும் முக்கியமா இந்த சாமின்னு எந்த சாமியுமே ஸ்பெசிஃபிக்கா அதுல சொல்லியிருக்கவே மாட்டாங்க, ரைட்டா? இது நீ எந்த லாங்குவேஜ்ல திருக்குறளை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அவங்களுக்கு அது பொருந்துற மாதிரி தான் வள்ளுவர் எழுதியிருப்பாரு. 1.25 அடி தான், அவ்வளோ அழகா உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் அதுக்குள்ள அவர் திணிச்சு வச்சிருப்பாரு திருவள்ளுவர். ஆனா அந்த 1.25 அடியை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, அதை மனப்பாடம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, திரும்ப அதை கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் ஷீட்ல எழுதுறப்ப இன்னும் கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு, சரியா? ஆனா அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. அதே மாதிரி தான் நாம எல்லாருமே வந்து குரான் படிக்கிறவங்க குரான்ல இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்றாங்க தான், பைபிள்ல படிக்கிறவங்க பைபிள்ல இருக்க நிறைய நல்ல விஷயங்களை சொல்றாங்க தான், ரைட்டா? ஆனா நாம எல்லாருமே ஒருத்தவங்களோட எல்லா மதங்களுமே கடைசியா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒற்றுமையா இருக்கணும், சகோதரத்துவத்தோட இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தான் திரும்ப திரும்ப அவங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ கடவுள் அப்படின்றதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை டிசிப்ளின் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான். அது இருக்கா இல்லையா, சாமி உண்டா இல்லையா, ஐயோ நான் வந்து மாரியம்மனை கும்பிட்டேன்னா ஜீசஸ் கோச்சுக்குவார், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா சாமியுமே ஒரே சாமி தான், எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான், எல்லா மதங்களும் அதுதான் சொல்லுது, புரியுதா? எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றது தான் எல்லா மதங்களும் திரும்ப திரும்ப வலியுறுத்துற ஒரு விஷயம். ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து அழகா சொல்லியிருப்பாரு பைபிள். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம அடி வாங்கிட்டே இருக்கணுமா அப்படின்றதுலாம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. டாலரன்ஸ் இருக்கணும், ரைட்டா? இன்னைக்கு நாள்ல நம்ம எல்லாருமே இழந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா டாலரன்ஸ். ஒரு வார்த்தையை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், பொறுத்துக்க மாட்டோம். நேத்து கூட ஒண்ணு தெரியாம ஒருத்தன் கண்ணுல இப்படி திரும்பும் போது அவனோட விரல் ஒருத்தனோட கண்ணுல பட்டுருச்சு. அதை அவனா தாங்கிமல அவன் அடிக்கிறான், அவன் திரும்ப இவன் அடிக்கிறான், சரியா?
ஸோ இந்த டாலரன்ஸ்ன்றது நமக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதை நாம் லேர்ன் பண்ணிக்கணும். ரைட்டா? ஒரு வார்த்தை தானே அவன் சொன்னா, ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது. டீச்சர் சொன்னாலும் சரி, பேரண்ட்ஸ் சொன்னாலும் சரி, என்ன அது சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா எப்படி என்கிட்ட சொல்ல, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, எங்கள் அம்மா என்னை இப்படி சொல்லி திட்டாங்க மேம், எங்கள் அம்மா எப்படி என்ன சொல்லலாம், சரியா? ஸோ அந்த வார்த்தைகளை மறக்கிறதுக்கான என்ன சூழ்நிலையில் அந்த வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க, அதை எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கணும், அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கா? நல்ல வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நிறைய வேல்யூ இருக்குது. ரைட்டா? போகிறப்போ ஒரு ரேண்டமாக வர்ற வார்த்தைகள்லாம் பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்கக்கூடாது. அது அவ்வளோதான் அப்படின்னு விட்டுறணும். அதுதான் ஒரு கன்னத்தில் வாங்கி இன்னொரு கன்னத்தில் விடுறதுக்கு மாதிரியான ஒரு விஷயம். ரைட்டா? ஸோ நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் டாலரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை வளர்த்துக்கிறதுக்கு பாருங்க. இது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக ஒன்றா தான் இருந்திருக்கோம். அது இனிமேலும், ஏன்னா எங்கள் ஜெனரேஷன் நாங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் அதை எடுத்துகிட்டு போகிறது யாரு? நீங்கள் தான். அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்த போகிறது யாரு? ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால தான் ஸ்கூலில் இந்த மாதிரி விழாக்களை வச்சு உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ விஷ் யூ ஆல் Merry Christmas and a Happy New Year to all. Thank you. Thank you, ma'am, for your meaningful speech. Next, I call upon our principal, sir, Mr. Kumar, to give us a strong message on love, sharing, and Christmas. இப்பள்ளியின் தலைவர் அவர்களே, அதேபோல இப்பள்ளியை வழிநடத்தி செல்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். அதாவது இன்றைய தினம் உலக அளவில் பார்க்கும்போது அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி உலக அளவிலேயே பரவி, எந்த நாட்டிலையுமே, அதாவது கிறிஸ்டியானிட்டிங்கிறது இல்லாதது எந்த ஒரு நாட்டிலையுமே இல்லை. அது அரேபியா கண்டமாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் அவருடைய போதனைகளும். இன்னும் சொல்ல போனால், நானும் அப்படியே கன்னியாகுமரியில் என்னுடைய அப்பா அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தார். அந்த டைம் கன்னியாகுமரி ஆஃபீஸு அதில் தான் அவருடைய வேலை. அந்த டைமு நானும் சிஎஸ்ஐ போதகருடைய வீட்டில் குடியிருக்கும்போது நானும் 2 வருஷம் பைபிளை எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போன ஆள் தான் நானும். உண்மையிலே நம்முடைய பள்ளியினுடைய பெயர், அதாவது எஸ்பிஎஸ், அதாவது ஸ்ரீ விவேகானந்தா மேல்நிலை பள்ளி. இந்த விவேகானந்தர்ங்கிறது நம்முடைய இந்தியாவிலிருந்து ஒரு இந்து வழிகாட்டியாக மனிதர்களுக்கு போதனை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய சக்தி. அவர் அனைத்து கடவுள்களையும் பற்றி அறிந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதை மாணவர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். அதாவது, நான் இயேசு கிறிஸ்து பிறந்த பூமியில் பிறந்திருப்பேன் என்றால், இது யார் சொன்னது? சுவாமி விவேகானந்தர். நிச்சயமாக என்னுடைய இதயத்தினுடைய இரத்தத்தை அவருடைய பாதத்திற்கு நான் காணிக்கையாக்கி அவருடைய காலடியில் இருந்திருப்பேன். இந்த வார்த்தையை சொன்னவர் விவேகானந்தர். இதை பார்த்தீங்கன்னா, நான் இதை படித்தது கலியமூர்த்தி ஐபிஎஸ், முன்னாள் நம்முடைய டிஜிபி கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவர்கள் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்கள்லையும் காலேஜ்லையும் பேசுகிறாரு. அப்போ அவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். அப்படின்னா ஜீசஸினுடைய, அவர் ஜீசஸ் மேலே எந்த அளவுக்கு பற்றுதல் கொண்டவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆண்டவர்ங்கிறது இயேசு கிறிஸ்துங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னும் சொல்ல போனால், அதாவது கிறிஸ்தவ உலகம்தான் நமக்கு அவ்வளோ ஸ்கூல்களை உருவாக்குனது, கல்லூரிகளை உருவாக்குனது. அதே போல் காது கேளாதவர், அதே போல்
காப்பகங்கள், கண் தெரியாதவங்க எல்லாருக்குமே ஒரு புது வாழ்க்கை கொடுத்தது. அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்கும் அந்த கிறிஸ்டியானிட்டிங்கிறது இருக்குது. நாம் என்ன மதத்தில் இருந்தாலும் சரி, அனைத்து மதத்தையும் சமமாக பின்பற்ற வேண்டும். அதே போல கடவுளுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு மதத்தையுமே நாம் இழிவுபடுத்தக்கூடாது. அதற்கு தலை குனிந்து பணிந்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவே பல்வேறு, அதாவது கடவுளுடைய போதனைகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் இதே போல நடத்துறதுக்கு காரணமே அதுதான். எனவே மாணவர்கள் அனைவரும் கட்டுப்பாடுடன் வாழ்ந்து இவருடைய நம்முடைய அதாவது கிறிஸ்துவன் வாழ்க்கை போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவ்வழியில் நடக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். For your wonderful words. Now I call our chairman sir, Mr. Joe Shankar, to give his blessings and wishes to our students. அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். சத்தமே வரலையே. வெரி குட். இன்னைக்கு என்ன செலிப்ரேஷன்? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். நல்லா இருக்கா? குடியெல்லாம் அழகா செஞ்சிருக்காங்களா? இந்த குடிலை சிறப்பாக அமைத்த நமது பள்ளியின் ஆசிரியர்கள் ஸ்டீபன் சார் மற்றும் யேசுராஜ் சார், அவருடன் பணிபுரிந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாம் சிறப்பாக கொண்டாடுறது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன், அதே மாதிரி டீச்சர்ஸ் டே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க எல்லா நிகழ்ச்சியும் நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன? ஏன்னா எல்லா விஷயத்தையும் நீ இந்த ஸ்டூடெண்ட் லெவல்ல எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். சொல்றது புரியுதா? இப்போ கிறிஸ்மஸ்னால் எப்படி கொண்டாடுவாங்க, அந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு, அவர் எப்படி தொட்டிலில் போடுறாங்க, இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது. பொங்கல் செலிப்ரேஷன்னாக்கா பொங்கல் எப்படி வைக்கிறாங்க, அதில் என்னென்ன பொங்கல் இருக்கு, 3 வகையான பொங்கல் இருக்கு. காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், தை பொங்கல். சரியா? இது எல்லாமே நீ ஒன்னொன்னையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பள்ளி வாழ்க்கையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். வெளியில போய் ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது. இதே கல்லூரிக்கு போனாலோ இல்லை பின்னாடி நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அதனால அனைத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி விழாலாம் வைக்கிறோம். இதெல்லாம் கண்டு கழித்து ரசித்து இங்கே என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் வீட்டில் போயிட்டு வீட்டில் பேரண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் நீ சொல்லலைனாக்கா அவங்களுக்கும் தெரியாது. சொல்கிறது புரியுதா? இப்போ சென்ற மாதம் நமது பள்ளிக்கு சிறந்த பள்ளி அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? தெரியுமா? எங்கிருந்து கொடுத்தாங்க? சென்னையில் கொடுத்தாங்களா? யார் போய் வாங்கினா? உங்க மேடம் போய் வாங்கிட்டு வந்தாங்களா? இந்த பள்ளி சிறந்த பள்ளியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? டிசிப்ளின். வெரி குட். அப்புறம் இந்த பள்ளி சிறந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? டீச்சர்ஸ். வெரி குட். அப்புறம் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ரைட்டிங். ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங். அப்புறம் வெரி குட், சூப்பர். ஸ்போர்ட்ஸ். அப்புறம்
எஜுகேஷன் தான் வந்துடுச்சு. எஜுகேஷன். அப்புறம் எனக்கே கேட்கல. லேப். அட்டல் லேப். அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ். சூப்பர், ஸ்போக்கன் இங்கிலீஷ். அப்புறம் டீச்சர்ஸா? டீச்சர் சொல்லிட்டோம் ஏற்கனவே, டீச்சர்ஸ். அப்புறம் சொல்லுங்க பாப்போம். யாரு? பிரின்சிபல் மேம் தான். பிரின்சிபல் மேடம். சூப்பர். அப்புறம் சேர்மன் சார். சேர்மன் சார். சரி, ரைட். அப்புறம் அப்புறம் டேலண்ட். டேலண்ட் டேலண்ட்டுங்களா சார்? டேலண்ட், அவங்களோட டேலண்ட்டுங்களா? உங்களுடைய கேரிங். சூப்பர், வெரி குட். அப்புறம் எக்ஸ்போ, சயின்ஸ் எக்ஸ்போங்களா? சயின்ஸ் எக்ஸ்போ. சயின்ஸ் எக்ஸ்போ. சூப்பர். அப்புறம் ரெஸ்பெக்ட் சார். ரெஸ்பெக்ட்டுங்களா? ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட், ரைட். இப்போ இதுல இருந்து இப்போ எல்லாத்தையுமே நீயே சொல்லிட்ட இல்லையா? எல்லாமே வந்துடுச்சு. இந்த ஸ்கூல் வந்து பெஸ்ட் ஸ்கூலாக வர்றதுக்கு காரணம் யாருனாக்க பிரின்சிபல் மேடம் சொல்லிட்டீங்க, சாரை சொல்லிட்டீங்க, ஸ்டூடெண்ட்டை சொல்லிட்டீங்க, அட்டல் லேபை சொல்லிட்டோம். அப்புறம் என்ன, உங்களுடைய டிசிப்ளினை சொல்லிட்டீங்க. எல்லாமே ஸ்போக்கன் சொன்னீங்க, லேபு சொன்னீங்க. சூப்பர். எல்லாமே உங்கள் கிரியேட்டிவ். என்னென்னலாம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியுது இல்லையா? எல்லாமே என்னென்னலாம் செய்கிறாங்கங்கிறது உனக்கு எல்லாமே தெரியுது இல்லையா? வெரி குட், சூப்பர். இதை விட முக்கியமானது, உங்களை டெய்லி கூப்பிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து விடுறாங்க பாரு டிரைவர்ஸ் டீம். சரி இல்லையா? அவங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்த எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுருக்காங்க இல்லையா? அவங்க பாத்ரூம்லேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா? ஏன் அவங்களெல்லாம் மறந்துட்டோம் இல்லை? முக்கியமாக முன்ன அவங்கள தான் பார்க்கணும். இந்த அளவுக்கு உனக்கு சுத்தமாக இந்த இடம் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னாக்க அதுக்கு காரணம் IMS, அடுத்தது டிரைவர் கிளீனர்ஸ், அடுத்தது டீச்சர்ஸ், அடுத்தது ஸ்டூடெண்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, மேனேஜ்மெண்ட்ஸு. இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஒரு உள்ளங்கையில் வந்திருந்தால் தான் அந்த ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல். சரியா? சரியா? இது எல்லாமே உனக்கு சரியா இருக்கு. இதை எல்லாத்தையுமே சரியா கொண்டு போய் வழிநடத்தி கொண்டு இருக்கிற முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்ப நம்ம எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம்? புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறோமா? அதை மீறி ஏதாவது படிக்கிறோமா? படிக்கிறோமா? வேற என்னெல்லாம் படிக்கிறீங்க? படிப்பு மட்டும் இல்லாம உன்னுடைய கல்வி வந்து வாழ்க்கை கல்வியா இருக்கணும், வாழ்க்கை சம்பந்தமான கல்வியா இருக்கணும், ஒழுக்கத்துடன் சேர்ந்த கல்வியா இருக்கணும். சொல்றது புரியுதா? ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு நடத்தக்கூடிய மாணவர்களா நீங்க இருக்கணும். சொல்றது புரியுதா? புத்தகத்தை மட்டும் படிக்காத, வாழ்க்கையில உனக்கு என்னென்னலாம் தேவை, எது நல்லது எது கெட்டது, இது எல்லாமே உன்கிட்ட நீ யாருக்கிட்ட ஷேர் பண்ணணும்? உன்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். உன் டீச்சர்கிட்ட நீ ஷேர் பண்ணா உங்க டீச்சர் யாருக்கிட்ட சொல்லுவாங்க? உங்க மேடத்துக்கிட்ட சொல்லுவாங்க. உனக்கு நல்லதாக இருந்தாலும் சொல்லணும், கெட்டதாக இருந்தாலும் நீ அவங்கக்கிட்ட, நீ உங்கள் டீச்சர் கிளாஸ் டீச்சர்கிட்ட கண்டிப்பாக உன்னுடைய ஒவ்வொரு நாளும் ஏதாவது உனக்கு ஒரு குறை இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளாஸ் டீச்சர்கிட்ட ஷேர் பண்ணணும். அதுக்கு உனக்கு ரெமிடி கிடைக்கலனாக்க நீ அடுத்தது யாரை வந்து பார்க்கணும்? கிளாஸ் டீச்சர்ஸை பார்த்துட்டு அடுத்தது அதுக்கு உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னா அடுத்தது நீ யாரை வந்து பார்க்கணும்? பிரின்சிபல் சார். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்சார்ஜஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள நீ பார்த்து, சார் இந்த மாரி நடந்தது, இந்த மாரி நடந்தது, நான் கிளாஸ் டீச்சர்ட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்டயும் தகவலுக்கு சொல்ல வரங்கிறத நீ சொல்லிடணும். அப்போதான் நீ வந்து ஒழுக்கமான மாணவர்கள் இந்த
நமது பள்ளி சிறந்த பள்ளி என்பதை நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க அவார்டு கொடுத்து தான் நம்ம சிறந்த பள்ளி வாங்கணுங்கிறது கிடையாது. சொல்றது புரியுதா? நம்ம பள்ளி எப்பயுமே சிறந்த பள்ளி தான். உண்மையா இல்லையா? நம்ம பள்ளி எப்பயுமே சிறந்த பள்ளி தான். நாம் சிறந்த மாணவர்களாக இருக்கிற வரைக்கும் நம்ம பள்ளி சிறந்த பள்ளி. நாம் சரியில்லாத மாணவரானா தான் நம்ம பள்ளி அந்த சிறந்த பள்ளிக்கு சிறந்த பள்ளியா இல்லையா என்பதற்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். சரியா? அதனால அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். உன்னுடைய கல்வியை ஏட்டு கல்வியா இல்லாம வாழ்க்கை கல்வியை ஆசிரியர்களுடன் பயணித்து ஆசிரியரோட அரவணைத்து செல்லக்கூடிய கல்வியாக இருக்கட்டும். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் நீங்க புத்தகத்தை படிக்கிறீங்களோ இல்லையோ, மாணவர்களை படிக்கணும். ஒரு கிளாஸ்ல 40 மாணவர் இருந்தானாக்கா அந்த 40 மாணவனையும் பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் செய்வானா செய்ய மாட்டானா, இவன் இந்த மாதிரி இருப்பானா என்னங்கிறத பற்றி அவனை நீங்க டெய்லி அவங்க டெய்லி ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிளாஸ் புக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நீங்க படிச்சீங்கன்னா தான் நீங்க சிறந்த ஆசிரியர். ஆகையால் இந்த கிறிஸ்மஸ்ல அனைவரும் மிகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருங்க. உன்னுடைய வாழ்க்கை எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும்னா உன்னை நீ ஹாப்பியா வச்சுக்கணும். புரியுதா? உன்னை நீ ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உனக்கு படிப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால வருகின்ற புத்தாண்டு உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இன்றைய தினம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. Your appreciation and support means a lot to us. Next, I call Jason Xavier for a melodious singing performance. குடியிலே கன்னிமரி மடியிலே குழந்தை பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடியிலே கன்னிமரி மடியிலே குழந்தை பிறந்திருக்காரே. குடியில கொஞ்சம் பாடு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடு. குடியில கொஞ்சம் பாடு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடியிலே கன்னிமரி மடியிலே குழந்தை பிறந்திருக்காரே. சின்ன சின்ன குடியிலே கன்னிமரி மடியிலே குழந்தை பிறந்திருக்காரே. பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே, பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தை பிறந்திருக்காரே. குடியில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடியில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடியில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு.
காத்திருந்த வேளையும் காரில் வந்தது, காத்திருந்த வேளையும் காரில் வந்தது, குழந்தை இயேசு பிறந்தது காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே, குளிரிலே மாமரியின் மடியிலே, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குளிர் கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னந்திரிய குடியிலே கன்னிமரி மடியிலே, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னந்திரிய குடியிலே கன்னிமரி மடியிலே, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சின்ன குடியிலே கன்னிமரி மடியிலே, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சின்ன குடியிலே கன்னிமரி மடியிலே, குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. Thank you, Jason, for your wonderful performance. Now, I request our chairman, sir, to present the Best School Award to our beloved principal, ma'am. Principal, sir, please join. Special guest. Yes, dear friends, get ready for a surprise as we welcome the most loved guest of Christmas.
present here, respected principal,
Chairman Sir, our beloved coordinators, teachers and my dear friends, as we come to the end of our Christmas celebration, I take this opportunity to express my heartfelt gratitude to everyone who made this program a grand success. I sincerely thank our principals for the inspiring address and the constant support. I extend my gratitude to our coordinators and our teachers who supported and guided in organizing the celebration. I also thank our talented students for their wonderful performance. A special note of appreciation to Santa Claus for spreading smiles and happiness. I thank everyone for your presence and encouragement. Once again, I wish you all a Merry Christmas and a Happy New Year. Thank you.